Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எல்லாருமே யூடியூப்ல அஜித் ட்ரெண்டிங்கா இருக்காரு, நம்மளே பேசியிருந்தோம். இப்போ அஜித் அவர்களுமே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாராம். முக்கியமா 24 மணி நேரத்துல பல ரெக்கார்ட்ஸை பண்ணதா நேத்துல இருந்து சோசியல் மீடியாஸ்ல நிறைய விஷயங்களை பார்க்க முடியுதுல்ல. அவர் எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு வருத்தமா இருந்துச்சு. அது இல்லாம ஒரு மாதிரி சந்தோஷமாவும் இருக்கும். ஏன்னா இவரெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்து ஏன்டா டைம் வேஸ்ட் பண்றாரு. அவரே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சோசியல் மீடியாக்களில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் உபயோகமாக ஏதாவது பயன்படுத்தணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் ஃபைனலி அஜித் சோசியல் மீடியாவில் வந்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்பயும் அவர் வரலீங்க. இது வந்து அவரோட இந்த ரேசிங் கம்பெனின்னு ஒன்று வச்சு நடத்துறாருல, அந்த கம்பெனி சார்பாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா வந்து எப்படி டீச் பண்ணுறது, அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ், அந்த டிராவல், இந்த டாக்குமெண்ட்ரிலாம் எடுத்திருந்தாங்கல்ல, லைக் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்கன்னு தான் நம்ம அதை எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா யார் சொல்லியிருப்பா, எதனால இது, ஏன்னா என்ன வச்சு தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அப்போ நான் சம்பாதிக்க கூடாதா அப்படின்ற ஒரு தாட்டுக்காக கிடையாது. காசுக்காக அஜித் அவர்கள் இதை பண்ணவே இல்லை. அஜித் அவர்கள் பண்ணணும்னு நினச்சிருந்தா எப்பயோ பண்ணியிருப்பார். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிச்சிருக்கலாம், யூடியூப் ஓப்பன் பண்ணிருக்கலாம், கார் கம்பெனியோட விளம்பரத்தை போட்டிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவர் காசு சம்பாதிக்கணும்னா அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் இருக்கு. ஆனா அவர் இல்லை. அவர் வந்து ஓப்பன் பண்ண காரணமே வேற. சமீபத்தில் அவர் என்ன செஞ்சாலும் நம்ம பாராட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட, பர்டிகுலரா இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு, ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணாங்களே, இனிமேட்டு இப்படிதான் இயங்க போறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. எப்படி அதில் சேரணும், எப்படி அதில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, நம்மளோட பசங்களை பற்றி தான் தெரியும். பைக் எடுத்தாலும் சரி, கார் எடுத்தாலும் சரி, ரேசிங் தான். அவங்களை இங்கிட்டு விட்டீங்கன்னா ஒரு அழுத்தினாங்கன்னா பக்கத்துல தான் போய் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் எப்படி அவங்களுக்கு அறிவுபூர்வமாக எப்படி நம்ம சொல்றது, அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கறது, ரேசிங்ல டாப் டு பாட்டம் எப்படி அவங்களை டீச் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்த அஜித் இதன் மூலியமா கையில் எடுக்க போறாரு. இனிமேட்டு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம் அவரை. ஏன்னா ஏர்போர்ட்ல மட்டும் பார்க்காம, இந்த மாதிரி ரேசிங்ல மட்டும் அவரை பார்க்காம யூடியூப்ல தொடர்ந்து இருக்க போறாரு, ஏதாவது டீச் பண்ண போறாரு. அவர் அதை தான் விரும்புறாருங்க. நேற்று எம்எஸ்டி வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, என் பைக் எடுக்கணும், எல்லா விஷயங்களும் நான் பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகா ஷேர் பண்ணியிருந்தாருல. அந்த மாதிரி தான் ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. இங்கே எம்எஸ்டினா அங்கே தலை, இங்கே தலைனா அங்கே எம்எஸ்டி, அப்படிதான் இருக்க போது. அவங்களோட ரெண்டு பேரோட தாட்டுமே அதான், இந்த எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகணும். நம்ம எனக்கு அந்த ஸ்டார்டம் அப்படின்ற அந்த பிம்பம் வேணாம், அதை எடுத்து ஓரமா வச்சிடறேன். நான் யாரு, நான் மிஷினோட யாரு, எனக்கு பிடிச்ச மிஷின்ஸ் என்ன, டெக்னிக்கலா டெக்னாலஜிக்கலா நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தோட அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எம்எஸ்டிக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்குன்னு வச்சிங்களேன், இவருக்கு பிடிச்சது வந்து ரேசிங் தான். இன்னும் இதுல என்னெல்லாம் கத்துக்கலாம், என்னென்ன அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னுதாரணம் தான் இந்த யூடியூப் சேனல். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அதுலயும் சாதனை, அதுதானே காத்துட்டு இருந்தாங்க. அஜித்தோட ரசிகர்கள் நீங்க என்ன வேணா பண்ணுங்க தலை, படத்துல வரீங்களா, செலிப்ரேட் பண்ண நாங்க ரெடி, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண நாங்க ரெடி, எங்களுக்கு தேவை உங்களை நாங்க பார்க்கணும், உங்களை நாங்கள் தரிசிக்கணும், நீங்கள் எப்படி வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான். இனி எல்லா பசங்களும் இந்த மாதிரி யூடியூப்ல இந்த அடுத்தவங்களோட கிசு சர்ச்சை, யார் கூட சண்டை போடுறா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு ஏகேவோட ரேசிங் பார்த்துட்டு அவர் பார்த்துட்டு இருந்தாலே போதும் அப்படின்ற ஒரு விஷயமா அவங்க இது பண்ண போறாங்க. ஏன்னா இந்த டிடிஎஃப் வாசனை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். எவ்வளோ தப்பான விஷயங்கள் இருந்தாலுமே கூட அந்த பையனை பார்த்துட்டு நிறைய பேர் பைக் எடுத்துட்டு ரைட் போகிறாங்க. எந்த ஊரில் எப்படி அவங்க நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க, ட்ரீட் பண்ணுவான்ற விஷயத்த டிடிஎஃப் வாசன் சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய சேனல்ஸ் இருக்காங்க. நம்ம பசங்களை நிறைய பேர் இருக்கும் பொழுது அவங்ககிட்ட நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம், அவங்க ஃபாலோவர்ஸ் என்ன எடுத்துக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் இனிமேட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா அந்தந்த விஷயங்களுக்கு சொல்கிறேன். இப்போது எங்கே போய் ஒரு பைக்குக்கு உண்டான ஆக்சசரிஸ் வாங்குச்சு அப்படின்னு இருந்தாலுமே கூட அது எதுக்குன்னு ஒரு சேனல் இப்பெல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. இனிமேட்டு எல்லாருமே அஜித்தோட சேனலில் பார்த்து இந்த ரேசிங் விஷயமாவோ எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறது, எப்படி ஓட்டுறது அப்படின்ற ஒரு பக்கா பிளானோட போவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எஸ்டிஆர் அவர்களோட ஸ்பீச் தான் இப்போ ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமா வந்து விஜயோட ஃபேன்ஸ்க்கு அளவுக்கு வந்து எஸ்டிஆருக்கும் ஃபேன்ஸ் இருக்கா அப்படிங்கிற நிறைய மீம்ஸையும் பார்க்க முடியுது. எஸ்டிஆர் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே அந்த அரங்கமே ஒரு 5 நிமிஷத்துக்கு அதிர்ச்சி. முக்கியமா எஸ்டிஆர் கை காட்டுற வரைக்குமே அவங்க எல்லாருமே கத்திக்கிட்டே இருந்தாங்கல்ல. ஏங்க இது இப்போ நடக்கல, பொன்னியின் செல்வன் நீங்க ஈவென்ட் பார்த்துருந்தீங்களா? அப்போ வந்து விக்ரம் இருப்பாரு, எல்லா நடிகர்களும் இருப்பாங்க, அங்க எஸ்டிஆர் வர்றது யாருக்குமே தெரியாது. அப்போ வந்து தக் லைஃப்ல நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ எல்லா நடிகர்களும் உட்காந்துருக்காங்க, நடிகைகளும் உட்காந்துருக்காங்க.
நல்லா ஈவென்ட் போயிட்டு இருக்கு, திடீர்னு எல்லாருமே கத்துறாங்க. அங்க வந்தது வந்து எல்லாரோட ரசிகரும், அதுதான் மெயினான விஷயம். எல்லாரோட ரசிகர்களும் இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்துக்குள்ளார அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாம ஒருத்தர் இறங்குறாரு. யாருன்னா எஸ்டிஆர். அவர் அங்க அந்த என்ட்ரியில பார்க்கும் பொழுது சும்மாவே நம்ம ஆட்களுக்கு சொல்ல வேணாம் அந்த ஹீரோயிசம் அப்படின்ற ஒரு விஷயம். இவருக்கு எந்த ஒரு பில்டப்புமே இல்லாம எதுவுமே கேஷுவலா ஒரு நடையன். அந்த நடல யாருக்குமே வராது. இந்த இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லி வச்சு வேணா சில எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மனுஷனுக்கு இயல்பாவே வரும். ஏன்னா இப்ப கடைசி அந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தாரு பாருங்க, தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில். அப்ப என்ன மனுஷன்டா நீ அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அவ்வளோ அழகா இருக்காருன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு அவர் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. திடீர்னு அவ்வளோ அரங்கம் எல்லாமே கத்துது, உட்காந்துருக்கவங்கள மறந்துட்டாங்க, எல்லாரும் மறந்துட்டு என்ன நடக்குது, இங்க யார் வரப்போறா, ஏதாவது விஜய் அவர்கள் வராங்களா, இல்ல ரஜினி அவர்கள் வராங்களா, யார் என்ட்ரி அப்படின்னு பாக்குறாங்க. இந்த மனுஷன் வந்துட்டு இருக்காரு. அப்போ எல்லா நடிகர்களோட ரசிகர்களும் யார அவ்வளவு கொண்டாடுறாங்க அப்படின்னு விஷயம் இருக்கும்ல. ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட ரசிகர்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்றது தெரியும். அது இல்லாமல் இந்த படத்தில் எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, எவ்வளோ மணிரத்னம் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றதை மீறி அந்த மனுஷன் பேரை சொல்றாங்க. ஒரு நீங்க சொன்ன மாதிரி 5 to 10 நிமிஷம் அந்த அரங்கத்துல ஒரு ஒரு எப்படி சொல்ற அதிர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்களோட ரசிகர்கள். இது எப்பவுமே அவர் நேற்று நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இந்த பீப் சாங் பத்தி பேசியிருக்காரு, ரெட் கார்டு பத்தி பேசியிருக்காரு. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இந்த சவுண்ட் வந்துச்சு இல்ல, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எல்லாருமே அவர் கூட இருக்காங்க. ரெட் கார்டு இஷ்யூ வந்தப்ப வேற நடிகர்கள் தேடி போயிருக்கலாம். பீப் சாங் வரும்பொழுது தமிழ்நாட்டுக்கே அவர் வந்து துரோகம் விளைவிச்சிட்டாரு. உலகத்துக்கே ஐயோ மனித இயல்புக்கு மனிதத்துக்கே இது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதா, என் தலைவன் அவனுக்கு தோன்றதை பண்றான், அவன் உண்மையா இருக்கான் அப்படின்ட்டு தான் அந்த அங்க கத்துன சவுண்ட் எல்லாம் உண்மையான சவுண்ட், உண்மையான ரசிகர்களோட சவுண்ட். இவங்களெல்லாம் ஈஸியா நம்ம வந்து மாத்திர முடியாது. நீங்க இங்க வாங்க, நாங்க எங்க நடிகர்கள் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்லாம் இது எப்பவுமே இருக்கும். இது எனக்கு இன்னும் சொல்லணும், இதெல்லாம் சாம்பிள் தான். அவர் வந்து ரசிகர்ல சந்திக்கணும்னு எஸ்டிஆர் நினைச்சிட்டாரு அப்படின்னா இதை விட பெருசா இருக்கும். அவர் வந்து இந்த ஒவ்வொரு படத்துக்குமே ஆடியோ லான்ச் வச்சுட்டு இத்தனை க்ரௌடு அத்தனை க்ரௌடு அப்படின்லாம் கணக்காட்டாம என்னோட படங்கள் வரும்பொழுது ஏன் உண்மையான ரசிகன் வருவான். இன்னொன்று சொல்லுவா, அந்த அரங்கத்துல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பெண்கள் இருந்திருக்காங்க. ரியலாவே எஸ்டிஆருக்கு ஃபேன்ஸ் பெண்கள் அதிகம். ஏன்னா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து அவருக்கு கட்டுக்கடங்காத கூட்டமா இருக்கு. நம்ம கூட சமீபத்தில் ஒரு பெண்கள் எல்லாம் மீட் பண்ணும் பொழுது சொல்றாங்க, ஏன் நீ அவர் கூட இருக்கீங்க, அவர் வந்து பீப் சாங் பண்ணியிருக்காரு, ரெட் கார்டு இஷ்யூ இருக்கு, அதுக்கப்புறம் உடம்பு ஏத்துனாரு, இழைச்சாரு, சரியான படங்கள் அமையல, நிறைய அவர் மேல கேலி கிண்டல்கள் விமர்சனங்கள் நிறைய வருது, சினிமாக்கே அன்ஃபிட் அப்படின்னு வாட்டி அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை தப்பா பேசியிருந்தா கூட அவ்வளோ கோப்பட்டு இருக்க மாட்டாங்க போல. அவங்க வந்து நம்ம மேல அவ்வளோ கோப்படுறாங்க. ஏன் எஸ்டிஆர் சொல்ல நீ யாரு, என் தலைவன் எந்த வயசுலேருந்து நடிக்கிறான் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கான் தெரியுமா. இந்த இண்டஸ்ட்ரியில கமல் அவர்கள் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த இளம் வயதிலேயே இயக்கம் இருக்கட்டும், பாடல் எழுதுறதா இருக்கட்டும், இசை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, அதையும் இசை அமைச்சிட்டாரு. அந்த டைம்ல சொல்றேன், எல்லாமே பண்ணது என் தலைவனை பத்தி பேசுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீ பேசிக்க, அது உன் ஒப்பீனியன், ஆனா அதுல நான் தலையில்லை, ஆனா ஏன் முன்னாடி நீ பேசாது அப்படின்ட்டு ஒரு பெண் கோபப்படுறாங்க. ஸோ அவ்வளோ தூரம் அந்த 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 ஒரு லவ் இருக்குல்ல, அதை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கான சாம்பிள் தான் அது. நேற்று உலகநாயகனே ஆச்சரியப்பட்டிருக்காரு, என்னடா நடக்குது இங்க, இது வேற லெவல் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான உண்மையா அந்த காதலுக்காக தான் அவர் உடம்பெளிச்சு மறுபடியும் கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு படத்துக்கும் கம்பேக்காக அவர் இயங்கிட்டு இருக்காருங்க. என் ரசிகர் அவன் சந்தோஷப்பட்டு போறான். மாநாடு வந்த பொழுது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. வெந்து தனியது காடா இருக்கட்டும், இன்னும் நிறைய பெரிய விஷயங்கள் வரும்பொழுதுலாம் இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு தீனி, இப்ப எனக்கான தீனி அமையலன்னு எனக்கு தெரியுது, என் ரசிகர்களும் அதுக்கு தான் ஏங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒவ்வொரு படங்களுக்கும் அவர் தேர்வு பண்ணிட்டு இருக்காரு. அதுல வந்ததுதான் இந்த தக் லைஃப். ஸோ அவங்களுக்குலாம் அந்த கத்தன சவுண்டுக்குலாம் உண்மையான ஒரு படமா இந்த தக் லைஃப் கொடுக்க போகுது, வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் எல்லாம் தக் லைஃப் அப்படிங்கிற படத்தை விட இந்த விடிவி பார்ட் 2 அப்படின்னு நிறைய பேர் வந்து த்ரிஷா எஸ்டிஆர் இவங்கள 2 பேரையுமே செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா சும்மாவே வந்து த்ரிஷா பார்த்தாலே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த மேடையில வேற அவங்க சொல்லியிருந்தாங்க, எஸ்டிஆருக்கும் எனக்கும் ரொம்ப நல்லா வந்து வந்திருக்கு, நீங்கெல்லாம் ட்ரெய்லர்ல வந்து 2 செகண்ட் தான் பாத்தீங்க, 2.5 மணி நேரத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நேத்துல இருந்து அதை எல்லாமே போடவே ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோட காதலி த்ரிஷா அப்படின்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க என்ன நடக்குது அப்படின்றது கதைக்குள்ள நம்ம இன்னும் அதிகமா நம்மளுக்கான சோர்ஸ் இன்னும் வரல அப்படின்னாலுமே கூட எப்பவுமே அழகான பேர் அப்படின்னா த்ரிஷாவும் எஸ்டிஆரும் கண்டிப்பா இருப்பாங்க. நிறைய நடிகைகளோட நீங்க எஸ்டிஆர் வச்சு பார்க்கலாம், ஏன் எல்லா நடிகையோடையும் பார்க்கலாம். ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் எப்பவுமே ஸ்பெஷல்.
குறிப்பாக விஜய்க்கா இருக்கட்டும், அஜித் அவர்களுக்கா இருக்கட்டும், விக்ரம் அவர்களுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கூடயும் கம்பேர் பண்ணி ஒத்து போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் தான். ஸோ அந்த வரிசையில் விடிவி அப்படின்ற ஒரு படம் வந்து காலத்தால் அழியாவதை அழிக்கப்படாதவை ஒரு படமாக தான் வந்து இந்த படம் எப்பவுமே இருக்கும். அந்த கல்வெட்டில் பதிஞ்சு வச்ச மாதிரி 2 பேரும் ஒரு படம் பண்ணணும் அப்படின்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்களே காத்துக்கிட்டு இருக்காங்க. ரசிகர்களோட ஏக்கமும் அவங்களோட காத்திருப்பும் வந்து சீக்கிரமா முடிவுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக்காவோட ப்ரொடக்ஷன்ல மணிரத்னம் இயக்கத்துல சிம்பு நடிக்க போறதா அரசியல் பரசலா ஒரு நம்மளுக்கு ஒரு நியூஸ். இந்த ஓகே கண்மணி பார்ட் 2 மாதிரி சிம்புவும் த்ரிஷாவும் ஒரு படம் பண்றாங்க. அதை இயக்குறாரு மணிரத்னம் அப்படின்றப்ப இன்னும் பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம்ல. ஸோ அதான் நடந்திருக்கு. இன்னும் அந்த ஸ்டேஜில் நிறைய விஷயங்கள் பேசும் பொழுது பீப் சாங் பற்றி பேசியிருக்காரு, ஏஆர் ரஹ்மானோட சப்போர்ட் பற்றி பேசியிருக்காங்க. எனக்கு ரெட் கார்டு அப்படின்னு ஒரு இஷ்யூ வரும் பொழுது மணிரத்னம் தான் முதல்ல எனக்கு அழைச்சிட்டு வந்து பேசினாரு அப்படின்ட்டு. மணிரத்னம் அப்படின்றவர் ஏன் சிம்பு மேலே அவ்வளோ காதல் அப்படின்ற ஒரு தெரியல. ஏன்னா ஒரு நடிகராக அவர்கிட்ட என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த மனுஷன் நினைச்சிருந்தா விக்ரம் கூப்பிட்டா அவர் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்ல போறதில்லை, சூர்யா கூப்பிட்டா நடிக்க மாட்டேன்னு சொல்ல போறதில்லை, இன்னும் முன்னணியில் இருக்கக்கூடிய நடிகர்களை கூப்பிட்டா வரமாட்டேன்லாம் யாரும் சொல்ல போறதில்லை. ஆனால் என்னோட முதல் சாய்ஸ் சிம்புவாக தான் இருக்கணும். இந்த படத்துக்கே சரி, மற்ற நடிகர்லாம் போறாங்க சிம்புக்காக அப்படின்ற பொழுது போயிட்டு போறாங்க. பொன்னியின் செல்வன்ல வந்து அது இல்லை, அது வேற மாதிரியான விஷயங்கள் போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பேசப்பட்டுச்சு. ஆனா அந்த பொன்னியின் செல்வன்லயே சிம்பு அவர்கள் இருக்க வைக்கணும்னு மணிரத்னம் அவ்வளவு போராடினார். ஆனா சிலம்பரசன் அவர்கள் என்னால அதை தரப்பற்றக்கூடாது, என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இதுதான் அந்த மனசு. என்னால எதுவுமே வேணாம் சார், நீங்க பண்ணுங்க, நம்ம பாத்துக்கலாம். அப்படி அதுக்கப்புறம் உருவானா தக் லைஃப். இப்ப எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டார் அந்த மனுஷன். ஸோ அதுதான் ஒரு நல்ல மனசுன்னு சொல்றது. அதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ உலகநாயகனோட நடிச்சிருக்காரு. அடுத்த படம் சோலோவா பண்ணுவாரு மணிரத்னோட இயக்கத்தில் அப்படின்ற பொழுது அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இது மட்டும் இல்லை, ஜோஜி ஜார்ஜ் முதற்கொண்டு அந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே வந்து சிலம்பரசன் அவ்வளோ பாராட்டியிருக்காங்க. இந்த படத்துலையும் அதுக்கு உண்டான அவ்வளோ தீனி இருக்கு. இன்னும் நம்ம அதான் சொல்றோமே, இந்த இரட்டை வேடம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, கிட்ட நெருங்கும் பொழுதும் சரி, நிறைய விஷயங்கள் பேசும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.